கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த 36ஆம் சங்கீதத்தை தியானிக்கும்படியாக கர்த்தர் பாராட்டின அந்த ஸ்லாக்கியத்திற்கு நான் கர்த்தருக்கு உடன்கூடி நன்றியை செலுத்துகிறேன். இந்த சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கணுமா? உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். ஸோ தாவீது என்ன சொல்கிறாரு? அவரோட ஆலயத்தில் உள்ள சம்பூரத்தினால திருப்தி அடைகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? ஸோ ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணம். தாவீது யார்? ராஜா. அவர் எதில் சம்பூர்ணம் இருந்தது? அவருக்கு எல்லாத்துலேயும் சம்பூர்ணம் இருந்தது. அவருக்கு சம்பூர்ணம் இல்லாத ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு சம்பூர்ணம் இல்லாமல் இல்லை. ஆனால் அவர் எதில் காண்கிறாரு? ஆண்டோடைய ஆலயத்தில் சம்பூர்ணத்தை காண்கிறாரு. இன்றைய தினத்தில் தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று என்கிட்ட சொல்லும்போது நான் மன மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு. எத்தனை பேர் இன்றைக்கி சர்ச்சுக்கு வரும்போது ஹாப்பியாக வரும்? சர்ச்சுக்கு போகலன்னா பாஸ்டர் திட்டுவாருன்னு வர்றவங்க தான் நிறைய பேர் இல்லையா? ஒரு சர்வே ஒன்று படித்தேன். அதில் என்ன போட்டிருக்குன்னா, 1990க்கு அப்புறமா சர்ச்சில் ரெஜிஸ்டர் பண்ணவங்க, கிறிஸ்டியன்ஸுன்னு ரெஜிஸ்டர் பண்ணவங்க நிறைய பேரா, அதில் 50% கூட சர்ச் அட்டென்ட் பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இந்த நாளில் காணப்படுறோம். ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் சம்பூர்ணம் இருக்குது, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காரியத்தில் பார்க்கும்போது இதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தினாலே வெளிச்சம் காண்கிறோம். ஜீவ ஊற்று அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆண்டவர் என்னத்தை கொடுத்துருக்கிறாரு? அவரோட ரட்சிப்பையும் அவரோட பரிசுத்த ஆவியும் நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைச்சிது. ரட்சிப்பு அந்த காலத்தில் யூதர்கள் என்ன பண்ணாங்க? இன்னுமே யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட பாவத்தை நிவர்த்திக்காக பெரிய ஆடையும் மாடையும் கடாக்களையும் கொண்டு போய் பலியை செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரே தரம் நம்மளுக்காக மரித்து அந்த ரட்சிப்பை நம்மளுக்கு இலவசமாக ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லையா? ரட்சிப்பு பெற்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்புக்கொண்டு நம்ம இருக்கும் பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம டெய்லி நம்மளை நடத்திருக்கான அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்து கொண்டே வருகிறார் இல்லையா? ஸோ நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவரை அறியறது எப்படி? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்தபோது அவரோட ரட்சிப்பை நம்மளுக்கு இலவசமாக கொடுத்து நம்மளோட ஆலயத்தில் கொண்டு வந்தார். கொண்டு வந்ததுக்கு அப்புறமா மெதுவாக இந்த வார்த்தையை நம்மளுக்குள்ளாக கொடுத்து இந்த வார்த்தையையும் நம்ம தெரிந்து கொண்டு அவருக்குள்ளாக வளரும் போது அவரோட பரிசுத்த ஆவியையும் நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுது? அவரை அறிகிற அறிவில் நம்ம இன்னுமாக பலப்படும்படியாக இன்னுமாக வளரும்படியாக தேவன் நம்மளுக்கு இந்த காரியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட தேவன் பேசும்போது என்ன சொல்றாரு? நீ இந்த இதிலிருந்து இருக்கிற தண்ணியை நீ குடிச்சனா உனக்கு திரும்ப தாகம் வரும். ஆனால் நான் கொடுக்குற ஜீவ ஊற்றிலிருந்து நீ இது எடுக்கும் பொழுது திரும்பி உனக்கு தாகமே வராது. அது உனக்கு ஒரு ஃபுல்ஃபில்டாக உன்னை வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இந்த வார்த்தையை இந்த இடத்துல நம்ம ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வார்த்தை கிடைக்குது. புதுசாக அநேக காரியங்களை நம்மளால கற்றுக்கொள்ள முடியுது. அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமா? நம்மள நாமே ஆண்டவரே நான் இந்த காரியம் பண்ணது தப்பு, இதை நான் இனிமே செய்ய மாட்டேன், இனிமே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு பிரியமா நான் ஜீவிக்கிறேன்னு சொல்லி ஒரு வேளையிலையும் நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவரோட அறிகிற அறிவில் நம்ம இன்னுமாக விருத்தி அடைய முடியும். வேதத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வார்த்தையையும் இந்த வேத வசனத்தையும் நம்ம பற்றி கொள்ளணும். ஸோ யோவான் 1:1 பார்க்கும்பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை யாரு? தேவன் இல்லையா? ஸோ அந்த தேவனிடத்துல நம்ம அன்பு கூறணும், நம்ம செய்யணும் அப்படின்னா இந்த வார்த்தையில் நம்ம தினம் 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 நம்ம வளரணும். இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளணும். அப்படின்ற இருக்கிற வேளையில் நம்மளுக்கு நித்திய ஜீவன் கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் இந்த சங்கீதத்தை தியானிக்க முடியாது கொடுத்த கிருபைக்கு நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கிறேன்.